சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வேதத்திலிருந்து நாம் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவசியமான சில சத்தியங்களை சுருக்கமாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் தொடர்ந்து நாம் வேதத்தின் சத்தியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கடந்த நாட்களிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: காகங்களை கவனித்து பாருங்கள். இந்த தலைப்பில் நாம் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையிலேயே தொடர்ந்து சில வாரங்கள் ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த சத்தியம் நம்மை நிச்சயமாக விடுதலையாக்கும், வெற்றி வாழ்வுக்கு நேராய் நடத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எளிமையான உதாரணத்திலிருந்து, சாதாரண அற்பமான சில காரியத்திலிருந்து ஆழமான காரியத்தை கற்றுக் கொடுப்பதிலே அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இங்கே சொல்லுகிறார், நமக்கு நன்கு பழக்கப்பட்ட ஒரு பறவை காகம். காகங்களை கவனித்து பாருங்கள். எதற்காக காகங்களை கவனித்து பார்க்கும்படிக்கு சொன்னார் என்றால், வேதத்தில் பலவிதமான காகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஒவ்வொன்றாய் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆனால் இந்த பகுதியில் எதற்காக காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார் என்றால், காகங்கள் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. கடந்த வாரத்தில் கவலை எவ்வளவு விபரீதத்தை உண்டு பண்ணும், கவலைப்படுவதனால நம்முடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளவாய் தடைபடுகிறது என்பதை ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு தொடர்ந்து வேதத்தில் காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி இன்னொரு காகத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பகுதியில் கவலைப்படாத காகங்கள் என்ற தலைப்பிலே நாம் காரியங்களை கற்றுக்கொண்டோம். உண்மையாய் அந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாய் வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் அந்த செய்தி நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையில் இன்னொரு காகத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 8:7. நோவா ஒரு காகத்தை பேழையிலிருந்து எடுத்து வெளியே விட்டான். ஜலம் வற்றி போயிற்றோ இல்லையோ என்று அறியும்படிக்கு ஒரு காகத்தை வெளியே அவன் அனுப்பினான். இந்த காகத்துக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டுமானால் பேழைக்குள் இருந்த காகம் என்று ஒரு பெயர் வைக்கலாம். பேழைக்குள் இருந்த காகம். முதலாவது காகம் கவலைப்படாத காகங்கள். இங்கே ஒரு காகத்தை பார்க்கிறோம், பேழைக்குள் இருந்த காகம். இந்த பேழை என்ற வார்த்தையை பல விதங்களிலே நாம் ஆவிக்குரிய அர்த்தத்தை எடுக்க முடியும், அடையாளத்தை வைத்துக்கொள்ள முடியும். ஆனால் நான் இன்றைக்கு சபை என்ற ஒரு அர்த்தத்திலே, ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்திலே இந்த காகத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். சபையாகிய பேழைக்குள் இருந்த அந்த காகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அன்பு தேவ ஜனங்களே, பேழைக்குள் இருந்த 8 பேர் மாத்திரம் ஜல பிரளயத்தினின்று பாதுகாக்கப்பட்டார்கள். பேழைக்குள் இருந்த மிருக ஜீவன்கள் மட்டும்தான் அந்த தேவ கோபாக்கினை என்ற ஜல பிரளயத்தினின்று பாதுகாக்கப்பட்டார்கள். ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் நிச்சயமாக ஆழமாக அர்ப்பணிப்போடு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சபை என்ற ஒரு பேழைக்குள்ள இருக்கிறவர்கள்தான் வெற்றி உள்ள, ஜெயமுள்ள, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்.
நான் வேத வசன ஆதாரத்தோடு தான் உங்களோடு பேசுகிறேன். அன்பு தேவ ஜனங்களே, முதலாவதாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு இப்படி சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. என் சபை என்று சொல்கிறாரே, இந்த சபை என்றால் என்ன? சபை என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. எக்லீஷியா என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். எக்லீஷியா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் சபை என்ற தமிழ் வார்த்தை புறப்பட்டு வந்தது. இந்த எக்லீஷியா என்ற வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை என்னவென்றால், மீட்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் மீட்கப்பட்டவர்கள், அவர்களைத்தான் வேதம் சபை என்று அழைக்கிறது. அல்லது எக்லீஷியா என்ற வார்த்தைக்கு இந்த வார்த்தை தான் அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். ஸோ சபை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம், மீட்கப்பட்டவர்களின் கூட்டம், விடுவிக்கப்பட்டவர்களின் கூட்டம். அன்பு தேவ பிள்ளைகளே, யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று, இயேசு கிறிஸ்துவும் அல்ல, இயேசுவே ஆண்டவர் என்று அவரை உள்ளத்தில் எவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பிசாசின் பிடியிலிருந்து, உலகத்தின் பிடியிலிருந்து, பாவம் சாபத்தின் பிடியிலிருந்து ஆண்டவராக இயேசு விடுவித்து சொந்த பிள்ளையாய் மாற்றுகிறார். அதாவது ஆண்டவராக இயேசு இருதயத்துக்குள் வரும் பொழுது இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து விடுகிறார்கள். ஆதாம் செய்த தவறு நிமித்தமாக இந்த பூமியில் ஒரு குழந்தை பிறக்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே இருளின் ராஜ்யத்துக்குள்ளே தான் பிறக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆதாம் என்ற ஒருவன் செய்த மீறுதலின் நிமித்தமாக, அவன் செய்த பாவத்தை நிமித்தமாக முழு மனுக்குலமும் சபிக்கப்பட்டது. அத்தனை பேர் இரத்தத்திலும் பாவ வித்து கலந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுதே அது ஆட்டோமேட்டிக்காக இருளின் ராஜ்யத்துக்குள்ளே தான் வந்து பிறக்கிறது. ஆனால் நற்செய்தி என்னவென்றால், முழு மனுக்குலத்திற்காக சிலுவையில் மரித்து பாவத்தை சாபத்தையும் வியாதியையும் மரணத்தையும் சுமந்து தீர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எவர்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார்களோ, ரோமர் 10வது அதிகாரம் 9-10 படி என்னவென்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு, ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இன்றைக்கு வாயினால் உள்ளத்தில் விசுவாசித்து இயேசுதான் ஆண்டவர் என்று அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கு ஒன்று நடக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக இருளின் ராஜ்யத்திலிருந்து அவர்கள் ஒளியின் ராஜ்யத்துக்கு வந்து விடுகிறார்கள். இன்னும் டீட்டெயிலாக பேசலாம், ஆனால் சமயம் இல்லாதபடி நான் சுருக்கமாய் சொல்கிறேன். இது அவர்கள் ஒளியின் ராஜ்யத்துக்குள் வந்து விடுகிறார்கள். அப்படி ஒளியின் ராஜ்யத்துக்குள் வந்தவர்களைத்தான், அப்படி மீட்கப்பட்டவர்களை தான், அப்படி விடுவிக்கப்பட்டவர்களைத்தான் வேதம் சபை என்று அழைக்கிறது. சபை என்றால் இது கட்டடம் அல்ல. சபை என்றால் பெரிய பெரிய கோபுரங்கள் அல்ல. சபை என்ற வார்த்தைக்கு கட்டடம், அதாவது ஒருவேளை ஆலயங்கள் பெருசாக இருக்கலாம், ஏசி ஃபிட் பண்ணியிருக்கலாம், கோலாகலமாக இருக்கலாம், அலங்காரமாக இருக்கலாம், அது சபை அல்ல. சபை என்ற வார்த்தைக்கு 3 விதமான விளக்கங்கள் ஆங்கிலத்தில் இருக்கிறது. அந்த எக்லீஷியா என்ற வார்த்தைக்கு 1 மொபைல் சர்ச், நடமாடுகிற சபை. 2 லோக்கல் சர்ச், ஸ்தல சபை. 3வது யுனிவர்சல் சர்ச், அகில உலக சபை. முதலாவதாக இயேசுவை யார் யாரெல்லாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களைத்தான் வேதம் சபை என்று அழைக்கிறது.
என் சபையை கட்டுவேன் சொல்றார் பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுதான் ஆண்டவர் என்று உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தான் வேதம் சபை என்று அழைக்கிறது. தனித்தனியாய் நீங்களும் நானும் இரட்சகரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சபை என்று வேதம் அழைக்கிறது. இரண்டாவதாக, இப்படி தனித்தனியாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஒரு இடத்துல கூடி வருகிற கூட்டமைப்பு, காங்கிரிகேஷன், அந்த ஜன கூட்டம் இருக்கு பாருங்க, அதை வேதம் லோக்கல் சர்ச், சபை என்று அழைக்கிறது. அப்படியானால் தனித்தனியாக இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் சபையாக இருக்கிறார்கள். அவர்கள் தனித்தனியாய் சபையாக இருக்கிற ஒவ்வொருவரும் எங்கே ஒரு இடத்துல கூடி வருகிறார்களோ, ஒரு காங்கிரிகேஷனுக்குள் இருக்கிறார்களோ, ஒரு கூட்டமைப்புக்குள் இருக்கிறார்களோ, அந்த கூட்டமைப்பை சபை என்று வேதம் சொல்லுகிறது. கட்டடம் அல்ல. கட்டடம் தேவைதான், ஆனால் கட்டடம் சபை அல்ல. கட்டடம் வெயிலுக்கு மழைக்கு ஒதுங்கி கொஞ்சம் விசாலமாக, ஃப்ரீயாக, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆராதிப்பதற்காக அந்த ஆலயத்தை கட்டுகிறோம். அது தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் கட்டடம் சபை அல்ல. அதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே கிறிஸ்துவாகிய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைத்தான் யூனிவர்சல் சர்ச், அகில உலக சபை என்று வேதம் அழைக்கிறார்கள். கவனியுங்கள். ஸோ இப்பொழுது ரெண்டு காரியத்தை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். தனித்தனியாக நாம் ஒவ்வொருவருமே சபையாக இருக்கிறோம். ரெண்டாவதாக, தனித்தனியாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கூடி வருகிற அந்த காங்கிரிகேஷன் தான் சபையாக இருக்கிறது. நான் இந்த சபையின் முக்கியத்துவத்தை பற்றி, சபையினுடைய அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பற்றி மிக சுருக்கமாய் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தனித்தனியாக சபையாக இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு நீங்கள் ஒரு நன்மையை செய்வீர்களேயானால், முதலாவது தேவனுடைய இருதயம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இருதயம் தான் சந்தோஷப்படும். அவர்கள் சந்தோஷப்படுவதற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவின் இருதயம் சந்தோஷப்படும். ஏன் தெரியுமா? ஏன் சபைங்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அப்போஸ்தலர் 20:25 சபையை சம்பாதிப்பதற்கு, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்கு, சபையாய் மாற்றுவதற்கு அவர் கொடுத்த கரையம் தன்னுடைய இரத்தம், தன்னுடைய உயிர், கடைசி சொட்டு இரத்தத்தையும் கொடுத்து நம்மை சபையாக, பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஏன் சபையை கட்டுவங்கிறாரு? அப்ப நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குரியவர்கள். அந்த காங்கிரிகேஷன் கர்த்தருக்குரியது. அந்த கூட்டமைப்பு கர்த்தருக்குரியது. கவனியுங்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உங்களால் ஒரு நன்மை என்றால், முதலாவது அவர்களை விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இருதயம்தான் சந்தோஷப்படும். ஏன்னா அவர் சபை அல்லவா, இரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த சபையாக இருக்கிற தேவ பிள்ளை அல்லவா. அதே நேரத்தில் சபை என்று அழைக்கப்படுகிற அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய், அது குட்டி பையனாக கூட இருக்கலாம், இயேசு ஏற்றுக்கொண்ட பையனாக இருக்கலாம், அந்த சிறு பிள்ளைக்கு கூட, அங்கே ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு நீங்கள் வேதனையை, கஷ்டத்தை, கண்ணீரை கொடுக்கக்கூடிய நபராக இருந்தால், உங்கள் நிமித்தமாய் ஒரு சகோதரன், உங்கள் நிமித்தமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சகோதரி கண்ணீர் சிந்துவார்களேயானால், முதலாவது அவர்கள் அல்ல, வானத்தையும் பூமி படைத்த, ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த இரட்சகராக இயேசுவின் இருதயம் நொறுக்கப்படும், இருதயம் சஞ்சலப்படும் என்று மறந்து விடாதிருங்கள். இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தனித்தனியாக சபையாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு இடத்துல கூடி வருகிறோமே, அந்த கூட்டமைப்பு சபை. அந்த கூட்டமைப்புக்கு உங்களால் ஒரு நன்மை உண்டாகுமானால், உங்களால் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுமானால், அந்த கூட்டமைப்பு கூடி வர இடம் ஆலயம். ஒரு அந்த ஆலயத்துக்கு உங்களால் நன்மை நடக்கிறது, அந்த கூட்டமைப்புக்கு உங்களால் ஏதாவது நன்மை நடக்கிறது, ஒரு உதவி செய்கிறீர்கள். அந்த கூட்டமைப்பு கூடி வருவதற்கு தான் அந்த கட்டடம், அந்த கட்டடத்துக்கு, அந்த ஆலயத்துக்கு உங்களால் ஒரு நன்மை, அங்கே வருகிற ஜனங்களுக்கு உங்களால் ஒரு நன்மை, ஒரு புதிய ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வருகிறீர்கள் என்றால், முதலாவது சபையினுடைய
மெய்ப்பர் தலைவருடைய சபையினுடைய பாஸ்டர் சந்தோஷப்படுவதில்லை, பரலோக தேவன் சந்தோஷப்படுகிறார், ஆண்டவராக இயேசு சந்தோஷப்படுகிறார். அவருடைய சபை, சபை, என் சபை, இரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த என் சபை, அந்த காங்கிரிகேஷன், அந்த கூட்டமைப்பு கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்று சொல்லட்டுமா? தனித்தனியாய் ஒவ்வொருவரும் அந்த கூட்டமைப்புக்கும் சொந்தக்காரர், தலைவர், அதாவது மேனேஜிங் டைரக்டர், ப்ராப்ரியேட்டர், ஓனர் யார் தெரியுமா? இரட்சகராக இயேசு. சபைக்கு அந்த பாஸ்டருடைய சபை கிடையாது, சோ சபை கிடையாது. அந்த ஒவ்வொரு பாஸ்டரும் கண்காணிகளாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த சபையை மேய்ப்பதற்கு. ஆனால் அந்த சபைக்கு தலைவர், அந்த சபைக்கு ஓனர், அந்த சபைக்கு மேனேஜிங் டைரக்டர், தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ அந்த கூட்டமைப்புக்கு, அந்த சபை என்று கூடி வருகிற கூட்டமைப்புக்கு உங்களால் ஒரு இடரல், உங்களால் ஒரு கஷ்டம், அந்த சபை உங்களால் சஞ்சலப்படுகிறது, அந்த சபையின் போதர் உங்களால் நொறுக்கப்படுகிறார் என்றால் கிறிஸ்து இயேசுவின் உள்ளத்தை முதலாவது நொறுக்கி விடுகிறீர்கள். அதனால சபையின் பாஸ்டர் துக்கப்படுவது இரண்டாவது, முதலாவது இயேசு கிறிஸ்து துக்கப்படுகிறார். ஏன்னா அவர் சபை. ஆண்டவராக இயேசுவை துக்கப்படுத்தி உங்களை வாழ வச்ச, உங்களுக்கு ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவராக இயேசுவை துக்கப்படுத்தி, சஞ்சலப்படுத்தி, நொறுக்கி ஆசீர்வாதமாக வாழ்ந்துவிட முடியுமா? அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சபை, ஒவ்வொருவருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அந்த கூட்டமைப்புக்கு, கூடி வருகிற அந்த காங்கிரிகேஷனுக்கு பெயர்கள் வேணால் வித்தியாசமாக இருக்கலாம். அது கிறிஸ்து தான் அதுக்கு சபைக்கு தலைவர், கிறிஸ்து தான் சபையினுடைய டைரக்டர், இயக்குனர், இரத்தத்தை கூட சம்பாதித்திருக்கிறார். அந்த சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அந்த சபைக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். தரிசனத்துக்கு, லக்குகளுக்கு, பிரயாசங்களுக்கு நீங்கள் இடரலாக இருந்து கொண்டே இருப்பீர்களே, ஆனால் அந்த சபைக்கு பிரச்சனையாக இருப்பீங்க. ஆனால் பாஸ்டர் அல்ல சபைக்கு தலைவர், கிறிஸ்து. அவர் உள்ளம் நொறுங்கும். அவரை நொறுக்கி ஒரு நாள் பிளெஸ்ஸிங்கை நீங்கள் வாழ முடியாது. ஆகவே சபை என்றால் என்ன என்று ஒரு காரியத்தை தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த சபையினுடைய மேன்மைகளை அறிந்து கொள்வோம். நீங்கள் எந்தெந்த திருச்சபையில் இருக்கீங்களோ அந்த சபைக்கு நீங்கள் பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். உங்கள் போதர்கள் உங்கள் நிமித்தமாக சந்தோஷப்படணும். உங்கள் நிமித்தமாக கண்ணீர் வடித்தால் அவர் உள்ள நொறுங்கும். அவரை நொறுக்கி ஒரு நாள் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு சபைக்கு விரோதமாய், ஒரு சபையின் மெய்ப்பனுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி வாழ்ந்த நபர்கள் சரித்திரத்தில் இல்லை. அவர்களும் அவர்கள் சந்ததிகளும் சபிக்கப்பட்டு போவார்கள். என கர்த்தர் இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபைதான் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அந்த கூட்டமைப்பு கூடி வருகிற அந்த காங்கிரிகேஷன். அர்ப்பணிப்பீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். சபை என்றால் என்ன என்ற ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்க ஒவ்வொருவரும், தனித்தனியாய் திருச்சபையாக இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், கூடி வருகிற அந்த கூட்டமைப்பு, ஒவ்வொரு பெயரில் ஆங்காங்கே சபை என்று கூடி வருகிற ஒவ்வொரு கூட்டமைப்புக்கு ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஒரு ஆரோனை போல பிளெஸ்ஸிங்காக இருப்பார்களாக. ஆண்டவரே, ஒரு நாளும் அந்த சபைக்கு இடரலாக இருந்து விடாதபடி, சபையின் மெய்ப்பனுக்கோ சபைக்கு ஜனங்களுக்கோ கண்ணீரும் இடரலும் கொண்டு வந்து உம்முடைய உள்ளத்தை நொறுக்கி வாழ்க்கை பிளெஸ்ஸிங் இழந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அந்த கூட்டமைப்புக்கும் பிளெஸ்ஸிங்காக ஒவ்வொருவரும் இருக்க, அந்த வளர்ச்சிக்காக பிரயாசப்பட உதவி செய்யுங்க. தொடர்ந்து சத்தியங்களை கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.